ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த வாரம் வீக்லி ஷெட்யூல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பழமொழி 400ல ஃபர்ஸ்ட்டு 20 பழமொழி நான் குடுத்துருந்தேன். ஸோ, அதுக்கான ஒரு 10 பழமொழி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஓனா வந்து படிச்சுக்கோங்க சரியா? பழமொழி 400ல வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பழமொழிக்கு போகாம, ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்ட்ரோடக்ஷன்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுபடி கொஞ்சம் ஏன்னா கேட்கறாங்கல்ல, நமக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கறாங்க. ஸோ, நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ட வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? சரி. அதில மட்டும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம நேரா வந்து பழமொழி எத்தன என்னன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். சரி ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு, இதில எது சரியானவை, தவறானவைன்னு சொல்லிட்டு 1, 2, 3 அப்படி கேட்கறாங்க. சரி பழமொழி அப்படின்னா, அதனுடைய பொருள் பாருங்க. பழமையான மொழி. இது ஒரு பொருள். அதுக்கப்புறம் முதுமொழி, பட்டறிவு மொழி. சரி அந்த 3மே பழமொழிய குறிக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஆல்ரெடி பழமொழிங்கிறது என்னது? மொழி என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்தோம் அப்படின்னா, மொழிங்கிறது ஒரு சொல்லுன்னே நம்ம வந்து படிச்சிருப்போம். சரியா? வார்த்தை. லாங்குவேஜ்ங்கிறது மொழி தான். இன்னொன்னு மொழிக்கு வந்து சொல் அப்படிங்கிற பொருளும் இருக்குது. சொல்னா என்னது? வார்த்தை. அப்ப பழமையான மொழி, பழமையான வார்த்தை அந்த மாதிரி. சரியா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முதுமையான மொழி. முதுமொழி அப்படின்னா, மூத்தோர்கள் சொல்லக்கூடிய மொழி, முதுமை வாய்ந்த மொழி. அதுக்கப்புறம் அதனால முதுமொழி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட்டறிவு மொழி அப்படிங்கிறது என்னதுன்னா, பட்டறிவுனா அனுபவ அறிவு. சரியா? பட்டு திருந்துறான்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். அப்ப பட்டு திருந்த அதாவது நம்மளுக்கு அனுபவத்துல வாழ்க்கை பாடமா கற்றுக்கொண்ட அறிவு தான் பட்டறிவு. அதுதான் மொழி. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே குடுத்துருக்காங்க. அதுக்கான டெஃபினிஷன் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சரியா? அ நமக்கு குரூப்ல வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. சரி. இந்த நூல் பழமொழி 400 மொத்தம் எத்தன பாடல்கள் இருக்குது? அதிலேயே அந்த பேர்லயே ஆன்சர் இருக்குது. பழமொழி 400. அப்ப 400 பழமொழிகள் இருக்குது. அதனால அதேமாரி இது என்ன பாக்களால் ஆனதுன்னா, வெண்பாவினால் ஆனது. சரியா? இதுவும் கேட்பாங்க. அப்ப பழமொழி 400 வந்து வெண்பா. நம்மளுக்கு வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு சொல்லிட்டு தெரியும்ல. அப்ப பழமொழி 400 வந்து என்னது? வெண்பாக்களால் ஆனது. சரியா? மொத்தம் 400 வெண்பாக்கள் இருக்குன்னு குடுத்துருக்காங்க. அதனால இதுக்கு பேர் வந்து பழமொழி 400. மொத்தம் 400 பழமொழிகள் இருக்கிறது. அதனால பழமொழி 400ன்னு குடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரியா? அதுக்கப்புறம் இத வந்து ஃபர்ஸ்ட்டு முதலா அச்சிட்டவர் யாரு அப்படின்னா, 1874ல சோடா சவதானம் சுப்பராய செட்டியார். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பழமொழி 400 சரியா? பழமொழி 400 முதல்ல அச்சிட்டது யாரு அப்படின்னா சோடா. சரியா? சோடா குடுத்தா தான் பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோடா குடுத்தா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சோடா குடுத்தா தான் பழமொழி சொல்லுவாங்க. அப்போ சோடா அது எப்போ அவங்க தான். சோடா சவதானம் சூப்பர். ஏன்னா அந்த நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் நம்ம ஃபுல்லா படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அந்த கோட் வேர்ட் மாதிரி படிச்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அப்போ சோடா தான் ஃபர்ஸ்ட்டு அச்சிட்டது. அது எப்போ 1874ல சரியா? 400 அப்ப 4ல முடியுதா? எ 8 4 2 8 8ல 1 குறைச்சா 7. இந்த மாதிரி இயர் படிக்கும்போது கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து 10, 10 பாடல்கள் அதிகாரமா பகுத்தது யாரு அப்படின்னா, இந்த இவரு தான். திருமணம் செல்வ கேசவராய முதலியார். அது எப்போ 1947ல. ஃபர்ஸ்ட்டு அச்சிட்டது யாரு? நம்மளுக்கு சோடா. எந்த வருஷம்? 1874ல. அதுக்கப்புறம் அத அப்படியே விட்டுருங்க. அடுத்தாக்குல இந்த நமக்கு சுதந்திரம் அடையும்போது 1947ல தான் சுதந்திரம் அடைஞ்சுச்சு. அப்படிதானே? அப்ப சுதந்திரம் அடையும்போது திருமணம் நடக்குது. சரியா? அப்ப திருமணம் நடக்கும்போது, அங்க என்ன பண்றாங்க? 10, 10 பாடலா இந்த பழமொழி 400 10, 10 பாடலா அதிகாரத்துல பகுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது ட்ரிக் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திசு ஆறுமுக நயினார் எப்போ வெளியிட்டார் அப்படின்னா, 1918. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து புக்லோட ஃப்ரண்ட்ல இருக்கும். அத நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய புக்க வந்து தொகுத்தது யாருன்னா, புலியூர் கேசிகனார். மூல உரை எழுதுனது வந்து நம்மளுக்கு மூன்றுரை அறையனார். நம்ம இப்போ ரீட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அத வந்து வெளியிட்டது யாரு? புலியூர் கேசிகனார். இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, அகர வரிசைப்படி வரிசையில வந்து ஒவ்வொரு பழமொழியா என்ன செஞ்சிருக்காரு? அரேஞ்ச் பண்ணி தொகுத்து அதுக்கப்புறம் பதிப்பித்திருக்கிறார். அப்போ வந்து அகர வரிசைப்படுத்தி தொகுத்தது யாரு? புலியூர் கேசிகனார். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து லைட்டா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் மிஸ் பண்ண பாயிண்ட் கூட என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, அதுல வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்காக தான். சரி. அதேமாரி பழைய வாக்குகள் அப்படின்னாலும் அது பழமொழிய தான் குறிக்குது. சரியா?
அப்படியே வந்துருங்க. இப்ப ஆசிரியர் குறிப்பு. சரியா? அப்ப ஆசிரியர் குறிப்பு இது எழுதுனது யார் அப்படின்னா, முன்றுரை அரையனார். அங்க மூன்றுரை அரையனார் நம்ம படிச்சிருப்போம். இதுல வந்து முன்றுரை அரையனார்ன்னு குடுத்துருக்காங்க. சரியா? அரையனார் அப்படிங்கிற சொல் வந்து அதுக்கு எத குறிக்குன்னா, அரச குடியினர் அப்படிங்கிறத குறிக்குதுன்னு சொல்லிட்டு கூறலாம்னு குடுத்துருக்காங்க. முன்றுரை அப்படிங்கிறது என்னதுன்னா, ஊர் பெயர் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. கடல் மற்றும் ஆற்றின் கரைகளில் மக்கள் நீராடுறதுக்காகவும், படகு, வள்ளம் போன்றவற்றில் சென்று வரவும். அதாவது நம்மளுக்கு ஒரு பெரிய நீர்நிலை. அதுல என்ன செய்யலாம்? குளிக்கலாம், போட்டிங் போலாம். அந்த மாதிரியான ஒரு நீர்நிலைக்கு பேரு தான் இந்த முன்றுரை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம துறைமுகம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி கொற்கை முன்றுரை, கலார் முன்றுரை, காவிரி முன்றுரை. இது எல்லாமே. அதுக்கு வையக்கரைனா வைகை. சரியா? அதுக்கப்புறம் திருமருத முன்றுரை. இது எல்லாமே நிறைய இந்த பழைய இலக்கியங்களை குறிப்பிடக்கூடிய முன்றுரை வகைகள்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி ஒரு தென்பாண்டி நாட்டின் சீர்மிகு பழம்புலவர்கள் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சரி. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச 400 அப்படிங்கிறது புறநானூறு, அகநானூறு, நற்றிணை நானூறு, குறுந்தொகை இது எல்லாமே 400 முடிஞ்சாலே அதுல எத்தனை பாடல்கள் இருக்கும்? 400 செய்யுள்கள் இருக்கும். அதை தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி படிச்சதுல தான் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. முதல்ல அச்சேற்றி வெளியிட்டவர் பிரிண்ட் பண்ணுனது யாருன்னா சோடான்னு பார்த்தோம் 1874ல. இதுக்கப்புறம் தான் திசு ஆறுமுக நயினார் அவர்களுடைய பதிப்பு வந்து வெளிவந்து இவரு பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆறுமுக நயினார் எப்போ வெளியிடுறாரு 1954ல. ஆனா அந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, அது வேணா கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன். ஏன்னா இதுல அடுத்துங்கும் போது நம்மளுக்கு 1914 வராது. சரி, அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். நான் லாஸ்ட்ல பார்த்துட்டு உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். சரி, அப்படியே லைட்டா ஒருக்கா ரீட் பண்ண முடிஞ்சா ரீட் பண்ணுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிருங்க. இன்னொன்னு, நாலடியாரையும் இந்த நூல் என்னது? பழமொழி 400ஐயும் கற்றறிந்த பின் திருக்குறளை கற்கும்போது திருக்குறளின் பொருளானது மிக தெளிவாகும். அப்போ திருக்குறள் படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த 2 நூல்களையும் கத்துக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா, நாலடியாரும் பழமொழி 400ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இவ்வளவுதான். இனி நம்ம டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் பழமொழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரி, நான் இப்போ ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் நான் இது பண்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஹெட்டிங், சைடு ஹெட்டிங் படிச்சுக்கோங்க. சரியா? அருக நடி போற்றுவோம். அப்ப அருக நடி போற்றுவோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன இதுல கொடுத்துருக்காங்க? பெரியதன் ஆவி பெரியது. சரியா? இந்த பாட்டுக்குள்ள அர்த்தம் வந்து போனா கொஞ்சம் நிறைய போற மாதிரி இருக்கும். சரி, நான் லைட்டா ரீட் பண்ணி சொல்லிடுறேன். அரிதவித்து ஆசி நின்று உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன் கண்மான் ஆழத்து உயர்தனிற் கண்டுணர்ந்தார் ஓக்கமே போல பெரியதன் ஆவி பெரியது. சரியா? இதுல வந்து பெரியதன் ஆவி பெரியது. இப்போ இதுல வந்து எப்படி ஞாபகம் வைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஹெட்டிங் என்ன பார்த்தோம்? அருக தேவன் வணக்கம் சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப அந்த அருக தேவன் வந்து நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த கடவுள். சரியா? அப்ப அவங்களையும் மனிதர்களையும் கம்பேர் பண்றாங்க. அப்போ கடவுளுடைய குணாதிசயங்கள் எந்தெந்த மனிதர்கள்ட்ட இருக்குதோ அவங்களதான் நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு ஈக்குவலா வச்சு பேசுவோம். சரியா? அப்போ அருகதேவன் வணக்கம் அப்படின்னா பெரியதன் ஆவி பெரியது. அப்போ ஆசைகளை அருகதேவன் எப்படிப்பட்ட கடவுள் அப்படின்னா, ஆசைகளை என்ன செஞ்சுட்டு ஒழித்து ஆசைகளை அடக்கி எந்த மெய் ஞானத்தை கண்டடைந்தவர் தான் அருகதேவன். சரியா? அப்போ நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு கடவுள், ஆசைகள் இல்லாத ஒரு கடவுள் தான் அருகதேவன். அப்ப அவரே போல ஆசைகள் இல்லாம நல்ல செயல்களை செய்யக்கூடிய பெரியவர்கள். சரியா? அதுதான் பெரியவர்கள். அவங்களுடைய ஆவி, அதாவது அவங்க வந்து சிறப்பை தருவாங்க. அதுதான் மீன். அப்ப பெரியதன் ஆவி பெரியது. பெரியதன்னா யாரு? இது வந்து நம்மளுக்கு டைரக்ட் மீனிங் படிக்க கூடாது. சரியா? ஆனா ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எந்த லைன் கொடுத்தனாலும் அவங்க அர்த்தம் கேட்பாங்க. பெரியதன் ஆவி பெரியது அப்படின்னா உடலின் சிறந்த செயல்கள் உயிருக்கும் சிறப்பை தரும். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுடைய உயிருக்கு சிறப்பை தரும். அதுல அந்த அந்த அர்த்தத்துல கொடுத்துட்டு பெரியதன் ஆவி பெரியது, இதுதான் பழமொழி. சரியா? அதுக்கப்புறம் செயற்கரிய செய்வாரே பெரியவர். செயற்கரிய செய்வதற்கு அரிய செயல்களை செய்யக்கூடியவர் தான் பெரியவங்க. செய்வதற்கு அதிக அந்த கடினமான செயல்கள் அப்படிங்கிறது என்னது? அந்த ஆசைகளை வந்து கட்டுப்படுத்துதல், அவித்தல். சரியா? அதுதான் இது. இந்த மாதிரி பெரியவர்கள் வந்து ஆசைகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள். அவர்கள் அந்த செயல்களை செய்யக்கூடியதான் பெரியவர்கள். அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து உயிருக்கு என்ன செய்யும்? சிறப்பை தரும். சரி, அப்போ பெரியதன் ஆவி பெரியது. பெரியதன் வந்தாலே நீங்க அருகதேவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அருகதேவன் ஆசைகளை அடக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? சிறந்த செயல்களை செல்றார். அதே போல பெரியவங்களும் என்ன பண்றாங்க? செயற்கரிய செயல்களை செய்யறவங்க தான் பெரியவங்க. அவங்க என்ன செய்யறாங்க? ஆசைகளை அடக்கி நல்ல விஷயங்களை பண்றாங்க. அந்த நம்ம கூடிய செயல்கள், சிறந்த செயல்கள் உயிருக்கும் என்ன செய்யும்? சிறப்பே வரும். இதுதான்.
அதுதான் கொடுத்துருக்காங்க. உளம் கொள்பவர் ஆசைகளை அவித்து பெரியவராக விளங்கி பெரியவருடன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்கள அந்த கடவுளுடைய திருவடிகளை பற்றி வாழ்றவங்களும் அதே மாதிரி சிறப்பை பெறுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அந்த ஃபர்ஸ்ட் பழமொழி மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் 2வது இதெல்லாம் 3வது தான் ஈஸி. 2வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேல்நிலை அடைதல். சரியா, மேல்நிலை அடையின ஒரு சிறப்பான நிலை அடைதல் தான் மேல்நிலை அடைதல். சரியா, சரி, இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகலுள் நீராலை துடும்பல் எரிந்து விடு. இதுதான் பழமொழி. நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து என்ன பழமொழியோ அதை எழுதிக்கோங்க. சரியா, இப்ப அகலுள் நீராலை துடும்பல் எரிந்து விடல் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப ஒருத்தவங்க வந்து நல்ல அழுக்கா இருக்காங்க. அப்ப அழுக்கா வந்து ஒரு குளத்தங்கரைக்கு போறாங்கன்னு வச்சுப்போம். குளம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. அப்ப அவங்க உள்ள வந்து முங்கி குளிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அழுக்கு வந்து போகும். அப்படித்தானே? அப்போ அழுக்கு வந்து போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், குளத்துல போய் குளிக்கணும். குளிச்சா மட்டும்தான் அழுக்கு வந்து போகும். அதேதான். அப்போ தீய செயல்களை செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பண்ண பாவம் போகாது. ஆனா தப்ப உணர்ந்து அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பை தேடினா மட்டும்தான் நம்மளுக்கு என்னது அடைய முடியும், மேல்நிலை அடைய முடியும். அதுதான் அர்த்தம். சரியா, இப்ப அகலுள் நீராலை துடும்பல் இப்ப அகலுள் அப்படின்னா என்னது, அகன்ற குளம். சரியா, குளத்துக்குள்ள தண்ணியை கண்ட உடனே துடும்பல் எரிந்து விடல்னு கொடுத்துருக்காங்களா, குதிச்சிடணும். சரியா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த பழமொழி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அகலுள் நீராலை துடும்பல் எரிந்து விடல் அப்படின்னா குளத்துக்குள்ள தண்ணியை கண்டா குதிச்சிடணும். எதுக்கு குளிக்கணும், அழுக்கு போகிறதுக்கு குளிக்கணும். இதுதான் கதை. அப்ப இதுக்கு நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல, பழியோடு பட்ட வாழ்வு பயனற்ற வாழ்வு. பழியோடுன்னு என்னது, பாவம். அதாவது நம்ம குற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம், தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வாழ்வு வந்து பயனற்ற வாழ்வு. அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், இந்த குற்றத்தை நீக்கிறதுக்கான செயல்கள்ல இறங்கணும். அதுதான் வந்து ஈஸி. பகலுள் நீராலை குளத்தை கண்ட உடனே குளிச்சுட்டு அழுக்கு போயிரும். பழியோடு பட்ட வாழ்வு பயனற்ற வாழ்வு. இந்த மாதிரி ரிலேட் பண்ணி தான் கேட்பாங்க. சரியா, இதுக்கு அர்த்தம் கேட்க மாட்டாங்க. அகலுள் நீராலை துடும்பல் எரிந்து விடல், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அர்த்தம் வந்து என்னது, குளத்துக்குள்ள குதிச்சா அது அழுக்கு போயிடும், அதுதான் அர்த்தம். ஆனா நம்மளுக்கு அது அந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னு கேட்பாங்க. அப்ப அதே போல நம்மளுடைய கெட்ட செயல்களை வந்து நீக்கிறதுக்கான செயல்களை என்ன செய்யணும். அதாவது பழியோடு இருக்கக்கூடிய வாழ்வு. அழுக்கோட இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்ப கெட்ட செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பயனற்ற வாழ்வு. அதை நீக்கிட்டு மேன்மை அடைவதற்கான வழியை வந்து அடையணும். சரியா, அப்ப மேல்நிலை அடைதல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், குளிக்கணும். அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா. அதே மாதிரி பாவங்களை வந்து போக்கணும். சரியா, அடுத்து மூணாவது பழமொழி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறநெறியாளனுக்கு உபதேசம். அறநெறியாளன்னா யாரு, நல்லவன். சரியா, ஒரு நல்ல செயல்களை செய்யக்கூடியவன். பேசுறது நல்லதான் பேசுவான், செய்யறதும் நல்ல செயல்களை தான் பேசுவான். அப்ப அவனுக்கு ஒருத்தவங்க உபதேசம் பண்றாங்க அப்படின்னா என்னது, அது இன்னும் உங்களுக்கு என்ன செய்யும், நல்ல குணங்களா தான் கொடுக்கும். சரியா, இது வந்து நம்மளுக்கு மீனிங், அர்த்தம். அப்ப அதுக்கு பழமொழி என்ன கொடுத்துருக்காங்க பாரு, அக்காரம் பால் செருக்கும் ஆறு. சரி, அக்காரம் பால் செருக்கும் ஆறுனா நம்ம பால்ல போய் சர்க்கரையை சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், தித்திப்பு அதிகமாயிட்டே இருக்குமா. ஆல்ரெடி ஒரு பால் வந்து இனிப்பு போட்டு இருக்குது, நான் இப்ப என்ன பண்றேன், அதுல எக்ஸ்ட்ராவா சுகரை ஆட் பண்றேன். அது என்ன பண்ணிட்டே இருக்கும், இனிப்பு சுவை கூடிக்கிட்டே இருக்கும், தித்திப்பா இருக்கும். அதே மாதிரிதான் அக்காரம் பால் செருக்கும் ஆறு அப்படின்னா நம்ம பால்ல சர்க்கரைய போடுறது எப்படி ஒரு இனிமையான ஒரு தித்திப்பை தருமோ அதே மாதிரிதான் அறநெறியாளனுக்கு பண்ணக்கூடிய உபதேசம். நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் இருக்கும். சரியா, அவ்வளவுதான். இது மட்டும் படிச்சாலே போதும். அப்போ அக்காரம் பால் செருக்கும் ஆறுங்கிறது அறநெறியாளனுக்கு உபதேசம். அப்ப அறநெறியாளனுக்கு உபதேசம் செய்யும் போது அவங்களுக்கு அது இன்னுமே என்ன செய்யும், மேன்மையை தான் கொடுக்கும். அந்த அது வந்து சர்க்கரையில் மயக்க நிலையிலே அதே மாதிரிதான், அதுதான் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த மாதிரி இந்த ஹெட்டிங்கையும் இதை கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியா இருக்கும். அடுத்து தளராதவன் செல்வன் ஆவான். தளராதவன் யாரு, முயற்சியை கைவிடாதவன். சரியா, அவன் வந்து பாக்குறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டான், இவன்லாம் எங்க உருப்பட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்வான், அவனுடைய முயற்சி வந்து வெற்றி பெறும். அப்ப தளராதவன் செல்வன் ஆவான். இதுதான் அர்த்தம். சரி, அப்ப இதுக்குள்ள என்னது, அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. சரி, அங்காடி மேயும் பழங்கன்று, சின்ன கண்ணுக்குட்டி கூட அங்க கிராமத்துக்குள்ள ஓடி ஓடி விளையாடிட்டே இருக்கும். ஆனா அது கூட என்ன செய்யும், ஒரு ஏர்மாடா மாறுறதுக்கு உண்டு. அப்போ நம்ம யாரையுமே என்ன செய்ய குறைச்சி மதிப்பிடக் கூடாது. அப்போ அங்கங்க மேயக்கூடிய பழங்கன்று ஏறாதலும் உண்டு. அப்ப தளராதவன் என்ன பண்ணும், விடாமுயற்சி உடையவன் அவன் என்ன செய்வான், வெற்றி பெறுவான். சரியா, சிறிதாயே ஆனாலும் விடாமுயற்சினால் அவனை பெரிதாக்கி கூட தன்னை இகழ்ந்த ஊரும் மெச்ச வாழலாம். அதுதான், முயற்சி இருந்துச்சு அப்படின்னா அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் அர்த்தம். அப்போ அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படின்னா
கண்ணுக்குட்டி எப்படி வந்து ஏரா மாறுதோ அதே மாதிரி முயற்சி உடையவனும் செல்வன் ஆவான். இதுதான் அடுத்து பாருங்க, கொடியவன் பார்க்க மாட்டான். கொடியவன்னா யாரு? தப்பு செய்யறவன். தப்பு செய்யறவன் தப்ப வந்து உணரவே மாட்டான். இதுதான் இது சரியா? இதுக்கான பழமொழி என்னது அப்படின்னா, அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். சரியா? இப்ப அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படிங்கிற போது என்ன வரும் அப்படின்னா, திரும்ப திரும்ப அது என்ன பண்ணிட்டே இருக்கும். இப்போ இந்த கதை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு புலி இருக்குது சரியா? அந்த புலி வந்து என்ன பண்ண, ஒரு மானை வந்து என்ன செஞ்சிரும், கொன்னு தின்றோம். இப்போ மானும் ஒரு உயிரினம் தான், புலியும் ஒரு உயிரினம் தான். அப்போ அந்த புலி என்ன செய்யும், ஐயோ மான் நம்ம ஒரு உயிரினத்தை அடிச்சு கொல்லி சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஃபீல் பண்ணுமா? பண்ணாது. சரியா? அதேதான், அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அப்போ புலி வந்து எப்படி வந்து மற்ற உயிரினத்தை ஒரு அது ஒரு என்ன சொல்ல, ஒரு பரிதாபம் இல்ல, அதாவது புலிக்கு வந்து பரிதாபம் கிடையாது, அதுக்கு வந்து சாப்பாடு வேணும் அவ்வளவுதான், அதுக்கு யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்ப மத்த உயிர்கள் மேல அதுக்கு ஒரு இரக்க குணம் கிடையாது புலிக்கு. புலியோட நிலைமையில இருந்து பார்த்தோன்னா அதுக்கு பசிக்கும், சாப்பிடணும்னு நம்ம சொல்லுவோம். அந்த பழமொழி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப அஞ்சாதே தின்பது அழுவதன் கண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிதான் உயிர்களை, மத்த உயிர்களை அது ஒரு உயிர், அதை நம்ம கொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அது புலி எப்படி தின்னுகிட்டே இருக்குமோ அதே மாதிரிதான் கீழ் மக்கள் வந்து கீழ்த்தரமான செயல்களை பழிக்கு அஞ்சியும் கூட கைவிட மாட்டார்கள். அப்ப நல்ல கெட்டவன் என்ன பண்ணிட்டே இருப்பான், ஒரு திருடன் இருக்கானா, அவன் ஒரு தடவை திருடுவான், 2 தடவை திருடுவான், 10 தடவை திருடுவான். திருடுனாலும் அவன் பேரு திருடன் தான். எல்லாரும் ஏசுவாங்க, போலீஸ்ல எல்லாம் பிடிச்சு கொடுப்பாங்க. ஆனா அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் வந்து திருந்த மாட்டான். அதனாலதான் கொடியவன் பார்க்க மாட்டான், திருடன் திருட மாட்டான். எப்படி நம்மளுக்கு வந்து அஞ்சாதே தின்பது, அஞ்சாம எப்படி புலி திங்குதோ அதே மாதிரி திருடனும் என்ன செய்ய மாட்டான், திருந்த மாட்டான். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த கதை எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு வேளை எக்ஸாம்ல அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அஞ்சாதே தின்பது எது? புலி. புலியை நம்ம யாரு கூட ரிலேட் பண்ணணும், ஒரு திருடன் கூட ரிலேட் பண்ணணும். அப்ப அது என்னது? கொடியவன் பார்க்க மாட்டான். அதுதான் கீழ் மக்கள் கீழ்த்தரமான செயல்களை பழிக்கு அஞ்சியும் கூட கைவிட மாட்டார்கள். இந்த மாதிரி படிச்சாலே போதும். சரியா? அடுத்த 6வது வந்து தருமம் செய்யுங்கள். சரியா? இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தர்மம் செய்யுங்கள். அது எப்போ செய்யணும்? சரியா? இதுல வந்து எப்போ நம்மளுக்கு வந்து திராணி இருக்கும்போது, இளமை பருவம் இருக்கும்போதே தர்மம் வந்து செய்யணும். அதை தான் கொடுத்துருக்காங்க. அஞ்சும் பிணி, அதுக்கப்புறம் மூப்பு அருங்கூற்று உடன் ஏந்து துஞ்ச வறுமை துயக்கு. நம்ம எப்படி வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் நோய் வரும், முதுமை வரும், எல்லாம் சேர்ந்து கடந்து நம்மள வருத்தம். அந்த டைம்ல கடந்து நான் இது பண்ண போறேன், தான தர்மம் பண்ண போறேன்னா நம்மளுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. சரியா? அப்ப நம்ம இளமையிலேயே என்ன செய்யணும், தர்மத்தை இளமையிலேயே செய்க, பின்னர் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா அது முடியாமலும் போகலாம். சரியா? அப்ப உடலுடைய நிலையாமையை, யாருக்கு எப்ப என்ன நடக்குன்னே தெரியாது. சரியா? சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்போம், லாஸ்ட் காலத்துல நல்லா வந்து நம்ம செலவழிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா போய் அன்னதானம் பண்ணலாம், தான தர்மம் எல்லாம் நான் சேர்த்ததுக்கு அப்புறம் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க சம்பாதிச்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. சரி, அதனால பிணி, மூப்பு, முதுமை காலத்துல வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு திராணி இருக்கக்கூடிய இளமை பருவத்திலேயே நம்ம என்ன செய்யணுமா, தர்மத்தை வந்து செய்யணுமா. சரியா? இதுதான் வந்து அப்ப தர்மம் செய்யுங்கள் எப்பொழுது? இளமையா இருக்கும் போதே தர்மம் செய்யுங்கள். புரியுதா? சரி, அதுக்கப்புறம் கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது. கோழைக்கு பாதுகாப்பே கிடையாதுன்னா என்னது? ஒருத்தன் வந்து பயந்த சுபாவமா இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், யாராவது வந்து டாமினேட் பண்ணா அவன் வந்து என்ன பண்ணிடுவான், அவனுக்கு வந்து வின் பண்ண தெரியாது. சரியா? அதை தான் கொடுத்துருக்காங்க. அஞ்சவார் கிள்ளை அரண். அஞ்சவார் கிள்ளை அப்படிங்கிறத இங்க கீழே பாருங்க, அஞ்சுவார் கிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க. அஞ்சுவாருக்கு இல்ல, அஞ்சுவார்னா யாரு? பயப்படுறவங்க. சரியா? அச்சம்னா பயம், அஞ்சுவார்னா பயப்படுறவங்க. பயப்படுறவங்களுக்கு இல்லை அரண். அரண் என்னது? பாதுகாப்பு. சரியா? பயப்பட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, பாதுகாப்பா இருக்க முடியாது. டைரக்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அரண் நம்ம ஒரு வலிமை அப்படிங்கிறது நம்மளாதான் ஏற்படுத்திக்கிடணுமே தவிர மத்தவங்க மத்தவங்க என்ன செய்ய முடியாது. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பாடி பில்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட போறோம் அப்படின்னா அது எனக்கு பாதுகாப்புன்னு சொல்ல முடியுமா? அந்த அவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு பயம் இல்லாம இருக்கலாம். சரி, ஒரு யாராவது வந்து நம்மளை அடிக்க வந்தாங்கன்னா அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவரே கொஞ்ச தூரம் வேற எங்கேயாவது போயிட்டாரு, இப்ப நம்ம மட்டும் இருந்தோம் அப்படின்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரு வருவா? நம்ம தான் நம்மளை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், காப்பாத்தணும். அப்ப அதனால நம்ம வந்து பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை நம்மளே அப்ப நம்மளை நாமளே காப்பாத்துறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வலிமை வந்து வேணும். நம்மளுடைய வலிமையா இருக்கணும். அதனாலதான் அப்படி கொடுத்துருக்காங்க. கோழைக்கு பாதுகாப்பே. அப்ப நம்ம மனதளவுல வீரமா இருந்தாதான் எந்த ஒரு செயலையும் நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இப்போ கோழைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா
அஞ்சுவார்க்கு இல்லை அரண். சரியா? அப்போ வந்து வலிமை என்பது ஒருவருக்கு தம்பால் அமைவதே அல்லாமல் பிறர் என்ன செய்ய முடியாது, ஊட்ட முடியாது. இதுதான் கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து குடிப்பெருமையின் சிறப்பு. சரியா? அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த இது கொடுத்திருக்காங்களா, குடிப்பெருமையின் சிறப்பு. இந்த குடிப்பெருமை அப்படிங்கிறத விட இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தற்பெருமை. சரியா? தற்பெருமையை நம்ம சொல்லலாம். சரி, தற்பெருமை அப்படின்னா என்னது, நம்மள நாமளே புகழ்ந்துகிட்டு இருக்கிறது. சரியா? அதையும் ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டே இருக்கும், ஆமா ஆமா இவங்க இப்படிதான் அப்படி சொல்லிட்டு இது. அப்ப தற்பெருமையை வந்து சரி, தற்பெருமையை பத்தி இதுதான் கொடுக்கும். அப்ப வந்து ஒண்ணு தாயா நம்மள வந்து நம்ம அப்பா அம்மா என்ன செய்யணும், நல்ல பிள்ளை நல்லா வந்து அடுத்தவங்ககிட்ட போய் என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன் நல்லவன், அவன் எனக்கு இது பண்ணியிருக்கான் அது பண்ணியிருக்கான் அப்படி சொல்லணும். நம்மளே நாமளே என்ன செய்யணும், நான் வந்து நல்ல தைரியசாலி, நான் வீர அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருப்போம். அதையும் ஒரு 2 கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆமா ஆமான்னு சொல்லிட்டு ஜால்ரா போட்டுட்டு இருக்கோம். சரியா? அப்போ வந்து குடிப்பெருமை இல்லாதவர் உயர்ந்த பண்பினர் ஆளல் இல்லை. சரி, அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு சாதிக்கணும். சாதிச்சு அது மத்தவங்க என்ன செய்யணும் சொல்லணும். அதுதான் குடிப்பெருமை. குடிப்பெருமைன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம அப்பாவை வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம எங்கேயாட்டு போனா நீ இவங்க மகளா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்க எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் குடிப்பெருமை. அப்ப மத்தவங்க நம்மளை பத்தி பேசுறதுதான் குடிப்பெருமை. அந்த குடிப்பெருமை இல்லாதவர்கள் உயர்ந்த பண்பினர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து மத்தவங்க புகழ்ந்தா மட்டும்தான் அவங்க நல்ல நிலையில இருக்காங்கன்னு அர்த்தம். நல்ல பண்பு உடையவர்களாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாமினல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்படி நம்ம அடுத்தவங்கள பத்தி நம்மள நாமே தற்பெருமை பேசுறத ஆதரிக்கிறவங்க. சரியா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுப்புகிட்ட படுத்து கிடக்கக்கூடிய நாயை பார்த்து ஆமா புலி அங்க தூங்குது, புலி அங்க தூங்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். சரியா? அப்போ வந்து புலி அங்க தூங்குது, புலி அங்க தூங்குதுன்னா புலி அது நாய் எப்பயாவது புலியா மாறுமா? மாறாது. நாய் தான், புலி புலி தான். சரியா? அப்போ வந்து தற்பெருமை. நான் வந்து புலி புலின்னு சொல்லிட்டு ஒரு நாய் வந்து நான் தான் புலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நாய் என்னதான் மாறாது, புலியா மாறாது. சரியா? அதனாலதான் அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல். அப்போ அடுப்பு கிட்ட கிடக்கக்கூடிய நாயை பார்த்து புலின்னு சொல்றதும் நம்மள நாமளே தற்பெருமை பேசுறதும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ வந்து கடை முடங்கும் நாயை புலி, நாயும் புலியும் வந்துச்சு அப்படின்னா தற்பெருமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அது ரிலேட்டடா என்ன சென்டென்ஸ் வருதோ அதுதான் நம்மளுக்கு கரெக்ட். சரியா? அடுத்து வந்து மகனுக்கு செய்ய வேண்டியது. மகனுக்கு ஒரு தகப்பனா இருந்து மகனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்திருக்காங்க. அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. சரியா? அணங்காகும் அப்படிங்கிறது அணங்குனா தெய்வம்னு கொடுத்திருக்காங்க. பாவைனா சரி. இப்போ ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை வந்து செய்யறான் அப்படின்னா அது வந்து என்னதான் மாறும், ஒரு சிலை சாமி சிலையை செஞ்சாங்கன்னா சாமியா தெய்வமா மாறும். அப்ப தன்னுடைய பாவை அதாவது ஒரு பொம்மை வந்து எப்படி ஒரு சிலை வந்து எப்படி வந்து ஒரு சிலையானது தெய்வத்தின் தன்மையை அடையுதோ, நம்ம சிற்பி வடிவமைக்கிற வரைக்கும் அது கல்லை செதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதே கோயில்ல கொண்டு அந்த கல்லை வைக்கும்போது அது என்னதான் மாறுது, தெய்வமா மாறுதா? அப்ப அதே மாதிரிதான் ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைய நல்ல விஷயங்கள்ல என்ன செய்யணும், வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க மதிக்கிற மாதிரி வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தான் செய்த பாவை அப்படின்னா என்னது, சிற்பி செய்த பாவை. அப்ப இந்த சிற்பி யாரு, அப்பா. சரியா? அப்ப அவங்களுடைய பிள்ளைங்களை செந்நெறி மேல் செல்லுதலில் தகுதியுடையவர் ஆக்குதல் ஒரு தந்தையின் கடமை. சரி, நல்ல பிள்ளைகளா மாத்துறதுதான் ஒரு தந்தையினுடைய கடமை. சரியா? அதுதான் கொடுத்திருப்பாங்க. சரி, நீங்க இப்படி இந்த மாதிரி கம்பேர் பண்ணி இதை வச்சுக்கோங்க. செம்மையான நெறியில தான் என்ன செய்யணும், மேம்பட்டு நிற்குமாறு செய்தல் வேண்டும். அடுத்து முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம்னு கொடுத்திருக்காங்களா, முகஸ்துதிக்கு. அப்ப என்னது, அணியாரை தம்மை தமவேனும் கொள்ளா கடல். சரியா? அதாவது நம்மளுக்கு பொருத்தமில்லாத அணிகளை என்ன செய்ய மாட்டோம், அணிய மாட்டோம். அஞ்சா நம்மளுக்கு என்ன செய்யாது, அது எடுப்பா இருக்காது. சரியா? அதனாலதான் முகஸ்துதியை விரும்பினால் உள்ளத்து அகந்தையே நிறையும்னு கொடுத்திருக்காங்களா. நம்ம மத்தவங்களுக்காக நம்மளுக்கு பொருந்தாதத இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒருத்தவங்க வந்து நம்மள புகழ்ந்து பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அவங்க வந்து புகழ்ந்து பேச பேச நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும், ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கும்ல. அதையே நம்ம என்ன செய்யக்கூடாது, இது பண்ணவே கூடாது. சரியா? அப்ப அவங்க வந்து அந்த மனமகிழ கூடாது. அப்ப நீங்க என்னை பத்தி இப்படி பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிடணும். அப்ப நம்மளுக்கு தகுதி இல்லாத ஆபரணங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. சரியா? சரி, அதாவது நான் இதை எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்நியாரை தம்மை தமவேனும் கொள்ளா களம். சரியா? இப்ப
இப்ப நம்மளுக்கு பொருத்தமில்லாத இப்போ சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருப்பாங்க. அப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டா, நகை எப்படி போடணும்? சிம்பிளா ஒரு செயினு, ஒரு கம்மல் அந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் மட்டும் போட்டா போதும். அதுக்குன்னு வெட்டிங் செட்ட ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வெட்டிங் செட்ட போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. சரி, அப்போ உங்களுக்கு பொருத்தமான அணிகலன்கள் அந்தந்த அக்கேஷன்ல அப்போ அணியும்போது நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். சரி, அப்போ வந்து அணியாரே தம்மை தமவேனும் கொள்ளா களம். பொருத்தமில்லாத அணிகலன்களை அவங்க அணிய மாட்டாங்க. அதே மாதிரி அகந்தை தரக்கூடிய மத்தவங்களுடைய வீண் பேச்சு, அதாவது மத்தவங்கள பார்த்து ஆகோ ஓஹோன்னு புகழ்றது அவங்களுக்கு எப்ப என்ன செய்யும்? நம்மள பத்தி பெருமையா பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அகந்தையே உண்டாக்கும். அந்த இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? விரும்பக்கூடாது. அததான் கொடுத்திருக்காங்க. முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம். முகத்துக்கு முன்னாடி நம்மள வந்து புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? மகிழக்கூடாது. அப்படியே நிப்பாட்டிடணும். இது எனக்கு இப்போ வேண்டாம். நீ இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடணும். அததான் அப்படி கொடுத்திருக்காங்க. சரியா? அணியாரை தம்மை தம்மவேனும் கொள்ளாக்கலாம். அப்ப நமக்கு பொருத்தமில்லாத அணிகலன்களை அணிய மாட்டாங்க. அப்ப அணிகலன்களை அணிய மாட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி நம்மளை பத்தி நம்ம முன்னாடியே ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுறவங்கள என்ன பண்ணக்கூடாது? அது வந்து நம்மளுக்கு வந்து உள்ளத்துல அகந்தையை தான் உண்டாக்கும். சரியா? அது நமக்கு சொந்தக்காரவங்கள சொன்னாலும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, நம்ம ஒழுக்கத்திற்கு அது வந்து என்ன செய்யுமா? ஊரு கேடுதல் வந்து விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சரி, அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நோட்டுல இந்த பழமொழியை எழுதிட்டு அதுக்கு கீழே உள்ள விளக்கத்தை மட்டும் எழுதுங்க. சரியா? இதுல இன்னொன்னு எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பேராகிராஃபா கொடுத்து கூட எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இந்த ஒரு 4 லைனை கொடுத்து கூட இல்ல எது பழமொழின்னு கூட கேட்பாங்க. அப்புறம் நம்ம இந்த பழமொழி எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தோம்னா அந்த லைன் வந்து நம்மளுக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் இருந்தாலும் நம்ம இந்த பழமொழி எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இதுதான் கேட்பாங்க. நீங்க ஃபுல்லா உட்காந்து 400 பழமொழி மொத்தமா செய்யுள் மாதிரி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, நான் ஒரு 10 மடம் நடத்திருக்கேன். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரி, இதே மெத்தட்ல போகுமா? இல்லைன்னா வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? இது உங்களுக்கு புரியுதா புரியலன்னு மட்டும் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நான் அதுக்கு தகுந்தபடி நான் அடுத்த கிளாஸ்ல வந்து நடத்துறேன். சரியா? சரி, தமிழ்ல வந்து உங்களுக்கு மரபு தொடர் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். அது பார்க்கலன்னா அது பார்த்துக்கோங்க. இப்போ பழமொழி 400ல ஃபர்ஸ்ட் ஒரு 10 பழமொழி, நாளைக்கு இன்னொரு 10 பழமொழி நான் போடுறேன். சரியா? அப்ப இந்த வார சிலபஸ்ல 20 பழமொழி முடிஞ்சிரும். ஜிகே கிளாஸ் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸா தான் இருக்கும். அது ஈவினிங் 5 to 6 இல்லைன்னா 6 to 7 வந்து உங்களுக்கு ரெகுலரா கண்டக்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கிறேன். சரியா? சரி, இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.